அப்பா வந்துட்டு இருக்காரு சார். தயவு செஞ்சு சீனு இங்க இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சரி, முதல்ல போய் செல்ல மறந்துக்கீங்க. ஏய், என்ன விடு. எங்க கூட்டிட்டு போற? நான் வர மாட்டேன். வாங்க சார். என்ன இந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? சார், சீனு குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான்னு போன் வந்துச்சு. அதான். மாமா குரல் மாதிரி கேக்குது. சீனுவா? அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. பாத்தீங்களாண்ணே, நான் தான் சொன்னேன்ல, அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இப்படி சொல்லியிருக்கா. நம்ம சீனு நல்ல பையன், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டானே. சார், நல்லா தெரியும்ல சார். நிஜமாவே யாரையும் அரெஸ்ட் பண்ணல சார். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சீனுவும் அந்த மாதிரி பண்றவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல, அதான் விசாரிக்க வந்தேன். சரிங்க சார். மாமா, என்ன கூட்டிட்டு போங்க. சார், ஏதோ சத்தம் கேக்குது. அது ஒண்ணும் இல்ல, உள்ள அக்யூஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. சரி சரி சரி. மாமா, வார்த்தையாவும் இனிது சிலிர்ப்பு பிடித்து ஆடிடுதே பிற்று தூங்கிட்டு பின்னே. சரிங்க, வரோம். ஓகே. சரிங்க சார், நாங்க வரோம். வாங்கண்ணா. அண்ணா, பாத்தீங்களாண்ணே இந்த புவனேஸ்வரியா? அவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுண்ணே. எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப பாத்தீங்களாண்ணே, சீனு மேலே வீண் பலியை போட பார்த்திருக்கா. இப்படியே விட்டோம்னு வைங்களேன், இஷ்டத்துக்கு ஆடுவா அவ. சிவா, வண்டி அவ வீட்டுக்கு கொடு, அங்க போய் பேசிக்கலாம். சரிங்கண்ணா. ஏய், என்ன விடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மேடம். சீனுவை பார்த்து கூட்டு போங்க. இனிமே இது மாதிரி குடிக்காம பாத்துக்குங்க. எல்லா நேரமும் என்னால காப்பாத்திட்டு இருக்க முடியாது. புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். புவனேஸ்வரி, புவனேஸ்வரி. டேய், நீ எதுக்கு வந்த? ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு ஏன் என் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மம்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப நீ எதுக்கு எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? சீனு குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு ஏன் போய் சொன்ன? நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். கிழிச்சிங்க. ஃப்ராட் பண்றவங்க தானே நீங்கெல்லாம். உண்மையாவா பேச போறீங்க? ஏய் யோ, நிறுத்தியா? நீ எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட திருந்தல. புவனேஸ்வரி, என் குடும்பத்தை பழி வாங்குற உன் வெறி அடங்காதா? ஆமா, அடங்காது. இத்தனை வருஷமா என் வாழ்க்கை வீணா போனதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் தான் காரணம். இப்போ என் அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கும் அந்த மாயா தான் காரணம். என் குடும்பமே கஷ்டப்படுறதுக்கு நீயும் உன் குடும்பம் தான் காரணமா இருக்கு. அதனால உன் குடும்பத்தை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏமா இப்படி கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ? டேய், என் தங்கச்சி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். ஏய், அடங்கியா? சும்மா பேசிக்கிட்டு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைய மறைச்சு டிராமா பண்ணல. அதுக்கு தான் நீயும் உன் பிள்ளையும் ஜெயிலுக்கு போனீங்களே. அதுக்கப்புறமும் எங்க குடும்பம் இப்படியா காரணமா இருக்கும்? ஏய், உன்னை எல்லாம் ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க பாத்தியா? அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. உங்களை எல்லாம் உள்ளே போட்டிருக்கணும். இங்க பார் புவனேஸ்வரி, உன் வாழ்க்கையில நீ தனியா இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்ல. அத நீ சரியா புரிஞ்சுக்காம என் குடும்பத்தை பழி வாங்க பாக்காத. நீ காரணம் இல்லையா? என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்க.
நீ பண்ண துரோகத்தை கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உன் குடும்பத்தை பிரிச்சு உன்னை தனியால நிக்க வைப்பேன். அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. ஏன்னா எங்க அண்ணன் பின்னாடி நான் இருப்பேன், எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும். உன் புத்திக்கும் உன் எண்ணத்துக்கும் தான் இதோ இப்படி தனி மரமா நிக்கிறேன். ஏய், என்னடா சொன்ன? அண்ணா ஏய், உன் குடும்பத்தை இந்த ஊருக்குள்ளேயே இல்லாம பண்ண முடியும். பிரச்சனை வேண்டாமேன்னு ஒதுங்கி இருக்க. ஜானகி மேல பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்ததுக்கே உங்க 2 பேரையும் வெட்டி போட்டிருப்பேன். இப்ப திரும்ப சீனு மேல பழி போட பாக்குறீங்களா? ஏய், இதோட நிறுத்திக்கங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? உன் குடும்பம் மொத்தமா அழியிற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என் குடும்பத்தோட நிழல கூட நெருங்க முடியாது. அதையும் பார்த்தலாம். அண்ணா, இவ மாதிரி ஆளுக கிட்ட எல்லாம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தானே அசிங்கம். இவன் நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. இவளால நம்ம குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே. வாங்கனே போலாம். இவெல்லாம் ஒரு ஆளு. என்னன்னு இவன் நம்ம பழி போட்டுன்னு சொல்லிட்டு போறான்? அந்த சீனு ஸ்டேஷன்ல தானே இருந்தான். இப்போ ரகுராம் வந்து அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இப்பதாம்மா விசாரிச்சேன். அவன் ஸ்டேஷன்ல தானே இருக்கானாங்க. அந்த சீனுவை ஒருவேளை அந்த மாயா வந்து கூட்டிட்டு போயிருப்பாமா. ச்சே, அந்த மாயா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப தப்பிச்சிட்டான். ஆனா இதோட நான் விட மாட்டேன். ஆமா, சீனு எப்படி குடிகாரானான்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சம்மா. நாம அவன் குடோனை எரிச்சோம்ல, அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் அந்த சேட்டுக்கிட்ட கடன் வாங்கி தான் வாங்கியிருக்காமா. இப்போ அந்த சீனு சேட்டுக்கிட்ட வசமா மாட்டியிருக்கான். சேட்டோட காசை திருப்பி கொடுக்கறதுக்காக பல பேர்கிட்ட காசு கட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த டென்ஷன்ல தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இது நமக்கு தெரியாம போச்சே. இந்த விஷயம் மட்டும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருக்கலாம். அண்ணே, இப்போ ஒண்ணு கெட்டு போகலண்ணே. அந்த மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வர இந்த சீனு ஒருத்தம் போதும். அவனை வச்சு என்னம்மா பண்ண போறோம்? ஒரு குடும்பம் அழியறதுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குடிகாரன் இருந்தாலே போதும். அந்த சீனுவை முதல்ல குடிகாரனா மாத்தணும். நல்ல வேளை யாரும் இல்ல. ரொம்ப கூட்டிட்டு போயிடலாம். வா, உள்ள வா. ஏய், எங்க குடி ஏன் சீனு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தினம் இப்ப குடிக்க ஆரம்பிச்சுட்ட. சாரி மாயா, நான் வேணும்லாம் குடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஏன் குடிக்கிறேன்னு எனக்கு புரியல. குடிக்கும்போது தான் என் பிரச்சனையெல்லாம் மறக்கிறேன். குடிச்சா பிரச்சனைய மறக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. வேற என்ன பண்றது? இப்பெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கல. நான் அப்படி இருக்கிறத பார்த்தா வீட்டுல எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்ல. எல்லாம் தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பண்ற? நான் வேற என்ன செய்வேன்? என் கடனை எப்படி அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் நான் பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். வேண்டாம், உன் பணம் எனக்கு வேண்டாம். ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படியே இருந்தா குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிடுவ. நான் சொல்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ செய்யணும். எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? இவ்வளவு நேரம் ஆளை காணோம். என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன? ஏய், படு, ஏய், விடுறே என்ன? படு சீனு.
அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தோம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு மச்சான் அங்க போனீங்க? அது வந்து என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ரகு, என்ன விஷயம்ப்பா? புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன், அவ என்ன பண்ணா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ ஃபோன் பண்ணாமா. தங்கச்சி பையன் சீனு அவன் குடிச்சிட்டு பார்ல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. சீனு குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான்னு ஃபோன் வந்துச்சு. அதான். அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. ஐயோ, உன் குடும்பத்தை பிரிச்சு உன்னை தனியால நிக்க வைப்பேன். என்னென்ன சொல்றீங்க? சீனுவா? அண்ணா, ஏன் புள்ள அந்த மாதிரி எல்லாம் பண்றவன் இல்ல. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா அந்த புவனேஸ்வரி. வேணும்னே இந்த மாதிரி பொய்யான விஷயத்த பரப்புறா. இது ஒண்ணு அவளுக்கு புதுசு இல்லையே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? என் புள்ள அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அவன் பேரை கெடுக்க பாக்குறா. அவ சொன்னா அதை யாரும் நம்ப போறது இல்லைங்க. நம்ம சீனு ரொம்ப நல்ல பையன். ஏற்கனவே அந்த மாயாவை அவன் தலையில கட்டி வச்சு அவன் வாழ்க்கையே போச்சு. அவ கேட்ட காசு கொடுக்கணும்னு தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ இவ மேல தேவையில்லாம அந்த மாதிரி பழி எல்லாம் போடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவங்க சொன்னா அது உண்மையாயிடுமா? சீனு மாமாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, அவ சொன்னானு நீங்க என்ன ஸ்டேஷன்ல எல்லாம் போய் பாத்தீங்க? என் புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல. நம்ம மேல ஒருத்தங்க குத்தம் சொன்னா அது இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்ல. அதுக்காக தான் போனேன். மற்றபடி சீனுவை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அவன்? தெரியலையே மச்சான். ஏன் பத்மா, அவன் வீட்டுக்கு வந்துட்டானா? இல்லங்க, நான் பாக்கலையே. இருங்க, உள்ள இருக்கானான்னு பாத்துட்டு வரேன். இரு. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமா? சீனு நிஜமாவே குடிச்சிட்டு வந்திருப்பானா? சீனு, சீனு, சொல்லுங்க பெரியப்பா. மாயா, சீனு வந்துட்டாப்லையா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சித்தப்பா. எங்க அவன்? கொஞ்சம் வர சொல்ல. இல்ல சித்தப்பா, அது வந்து ஏய், அதான் சொல்றாங்கல்ல, சீனுவை போய் வர சொல்லு. அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குறானா? ஆமா. கடையில ரொம்ப அதிகமா வேலை இருந்தது, டயர்டா இருக்குன்னு சொல்லி வந்த உடனே தூங்கிட்டான். ஆமாண்ணே, தூங்குறாப்ல. எழுப்புவானே போய். தொல்லை பண்ண வேண்டாம், தூங்கட்டும். வா. மாயா, சீனு எப்ப வந்தான்? அது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கும் பெரியம்மா. டயர்டா இருக்கு, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டான். சரி, அவன் சாப்பிடலையா? வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். சரி, நீ வந்து சாப்பிடு. சரி, நீங்க போங்க.
ஓ இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கா? ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்க. பெரியப்பா உன்ன இந்த நிலைமையில பாத்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாரு. என்ன நம்புங்க நீங்க, நான் ஏமாத்தல மாட்டேன், கொடுத்துருவேன். கண்டிப்பா கொடுத்துருவேன், எல்லா பணத்தையும் கொடுத்துருவேன். சீனு, தினம் ஏன்டா குடிச்சு நீ உடம்ப கெடுத்துக்கிற? இல்ல பணம் 2-3 இடத்துல கேட்டேன், கிடைக்கல. அதான் டென்ஷன்ல குடிச்சிட்டேன். அதான் நான் பணம் தரேன்னு சொன்னேன்ல. உன் பணம் எனக்கு தேவையில்லை. அது என்னடா உனக்கு என்கிட்ட ஈகோ? நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டா என்ன உனக்கு? அதெல்லாம் நீ என்கிட்ட பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ மட்டும் என்ன என்கிட்ட டைவர்ஸ் டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினல? என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்ன, அதனால உன்னை லாக் பண்ணதான் பணம் கேட்டேன். எனக்கு அது பணம்லாம் வேண்டாம். ஒழுங்கா நான் இப்ப குடுக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் அந்த சேட்டு கிட்ட கொடுத்துரு. வேண்டாம், என் கடனை எனக்கு அடைக்க தெரியும். உன்கிட்ட நான் டைவர்ஸ் கேட்டதுக்கு காரணம் உனக்கு எனக்கு ஒத்து வரல, அது மட்டும்தான். லவ் பண்ணும்போது மட்டும் ஒத்து வந்துச்சா? சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லாத. நீ உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா தெரியும் உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதெல்லாம் விட்டுட்டு நீ குடிச்சிட்டு முட்டாள் மாதிரி சுத்திட்டு இருக்காத. ஏய், முட்டாள் நாளா சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படிதான்டா சொல்லுவேன். நேத்து நீ பண்ண வேலைலாம் முட்டாள்தனம் இல்லாம வேற என்ன விஷயம்? நேத்து நீ பண்ண வேலைக்கு மாட்டிக்கோன்னு அப்படியே நான் உன்னை விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும். போனா போதுன்னு உன்னை காப்பாத்தினேன். இது பாரு, திரும்ப இந்த மாதிரி நீ பண்ண மவனே நானே திரும்ப போய் போட்டு கொடுத்துருவேன். ஒழுங்கா இனிமே நீ குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் எதுக்கு உனக்கு சத்தியம் பண்ணணும்? டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் நான் உன் வைஃப் தான். இந்த சத்தியத்தை கூட உனக்காக தான் கேக்குறேன். இப்ப சத்தியம் பண்ண போறியா இல்லையா? பண்ண முடியாது. அப்ப இப்பவே போய் பெரியப்பா கிட்ட சொல்றேன். ஏய் பெரியப்பா, ஏய் ஏய், பெரியப்பா. இரு இரு. இப்ப என்ன, நான் உனக்கு சத்தியம் பண்ண அவ்வளவுதானே? இனிமே நான் குடிக்க மாட்டேன், போதுமா? நேத்து கூட நான் குடிக்கணும்லாம் போகல. அந்த சேட்டு ஓவரா பேசினான், அதனால தான் குடிச்சேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீ சத்தியம் பண்ணு. சரி, சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன். இப்பதான் நீ குட் பாய். சரி, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. தனா வீட்டுக்கு எல்லாரும் சீர் கொடுக்க போறோம். வரேன். அதோ அங்க இருக்கு மாமா. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, பெட்டு. ஏமாச்சா எல்லாமே வந்துருச்சுல? எல்லாமே வந்துருச்சு மாமா. எல்லாமே வந்துருச்சு. மாயா, தனாவுக்கு சீரா கொடுக்க வேண்டிய எல்லா பொருளையும் வாங்கிட்டோம். எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? ஆமாமா, ஒன்ன கூட விட்டு வைக்கலையே, எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்படி ஆமா, மொத்த கடையும் வாங்கிட்டீங்க போல. அந்த பக்கம்லாம் இருக்கு பாருமா, பாரு. இதெல்லாம் ஏத்துறதுக்கு வண்டி சொல்லிட்டீங்களா? வந்துகிட்டே இருக்கு மாமா. ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கரெக்டா ஏத்தி விட்டுருவான். சரி மச்சான். சரி சரி, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். நல்ல நேரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போகணும். அண்ணா, எல்லாத்தையும் வாங்கிட்டோம்ண்ணே, ஒரு குறையும் இருக்காது. இனிமே ஊருக்குள்ள எவனும் உங்களை கேள்வி கேட்க முடியாதுண்ணே. ஊரே மெச்சுற மாதிரி போய் கொடுத்துட்டு வந்துரும்ண்ணே. ரகு, கிளம்பலாமாப்பா? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வரல. அண்ணா, ஏண்ணே, நீங்க தானே போய் சீர் கொடுக்கலான்னு சொன்னீங்க. சீர் கொடுக்கலான்னு தான் சொன்னேன், நான் வரேன்னு சொல்லல. நீங்க போயிட்டு வாங்க. ரகு, நீ இல்லாம எப்படிப்பா போக முடியும்? ஆமாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் கொடுக்கறது தானே முறையா இருக்கும். முறையெல்லாம் விருப்பப்பட்டு முறைப்படி நடந்த கல்யாணத்துக்கு தான்.
இது கடமைக்காக பண்றது. நான் ஒன்றும் ஆசைப்பட்டு செய்யல. எதுக்காக செய்யறேன்னு நான் சொல்லிட்டேன். இது ஊருக்காக பண்றது, எனக்காக இல்லை. ஏண்ணே இப்படி சொன்னா எப்படிண்ணே? நீங்களும் வந்தா தானே தனா சந்தோஷப்படுவா. நான் வேணும்னு நினைச்சிருந்தா அவ இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டா. நான் வரல. நீங்க எல்லாரும் போய் கொடுத்துட்டு வாங்க. மச்சான், என்ன பண்றது? அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாரு. சித்தப்பா, பெரியப்பா இதெல்லாம் வாங்கி கொடுக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் மனசு மாறும். நாம எல்லாரும் போய் கொடுத்துட்டு வரலாம். அதுவும் சரிதாம்மா. நாம எல்லாரும் போயிட்டு வந்துருவோமே. நாங்க வர ஒத்துக்கிட்டதே அண்ணனுக்காக தான். அவரே வரலன்றப்போ நாங்க எதுக்காக அங்க வரணும்? நாங்களும் ஒண்ணும் வரல. பார்வதி உள்ள போ. வா சாரு. என்ன மச்சான்? என்னம்மா இது? அக்காவும் இப்படி சொல்லிட்டு போறாங்க. ரகு அங்க வரலன்னா எனக்கும் அங்க வர்றதுல விருப்பம் இல்லப்பா. நீயும் மாப்பிளையும் போய் கொடுத்துட்டு வாங்க. ஜானகி, நீயும் மாயும் வேணும்னா கூட போயிட்டு வாங்க. தனா, அண்ணன் உனக்காக சீர்வரிசையெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. அப்பதானம்மா இதெல்லாம் கொடுத்து விட்டாரு. ஆமா, உனக்காக தான் கொடுத்தாரு. அப்படின்னா அப்பா ஏன் வரல? எனக்கு இது வேண்டாம். சீர்வரிசையோட தனா வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா பொருளெல்லாம் எதுவும் வேணான்னு தனா சொல்லிட்டான்னு.